ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வாக்கு தத்தம் ஒரு மகிமையான ஒரு வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு நம்ம தருகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் அதிசயங்களை செய்வேன். இந்த மாசத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு நம்மோடு கூட ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு. கண்டிப்பா நிச்சயம் அந்த வசனம் அதான் சொல்லுது, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அது என்ன உடன்படிக்கைன்னா, பூமியில் எங்கும் அப்படின்னு தானே இருக்கு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலையும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். சரி, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுப்பா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். கர்த்தர் அதை நிரூபிக்கும்படியா இன்னொரு வசனத்தை கூட இதுக்கு ஆதாரமா கர்த்தர் தந்தார். வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எகிப்திலேருந்து புறப்பட்ட நாளில் எப்படி அதிசயம் நடந்தது, ஒரே நாளில் அதிசயம் நடந்தது மாதிரி ஒரே நாளில் கர்த்தர் பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்து போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம், இந்த மாதத்துல ஏசப்பா இந்த காரியத்தை செய்வார், இந்த மாதத்துல செய்வார்னு சோர்ந்து போய் ஒருவேளை ஏமாற்றத்துக்கு கூட இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லை இந்த மாதத்துல நீ அதிசயத்தை பார்ப்ப. ஆமே. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். 29-14 படிங்க. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு அதிசயத்தை செய்வேன். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அப்போ இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போறோம். இந்த மாதம் நமக்கு என்ன மாதம்? அதிசயத்தை பார்க்குற மாதம். ஆமாண்டவங்க மட்டும் விசுவாசம் இருந்தால் மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எஸ், அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அற்புதம் அப்படின்னா, கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணி ரசமா மாறினது அற்புதம். மறிச்சு போய் 4 நாள் கழிச்சு அவன் உயிரோட எழும்புனது அதிசயம். அதாவது அற்புதம் வந்து என்னன்னா, மெடிசினாலையும் நடக்கிறது என்னது அற்புதம். ஆனா அதிசயம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் வந்து நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு செய்கிறது தான் அதிசயம். இல்லையா? அதாவது நம்ம கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நம்ம கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். நம்ம ஆராதிக்கிற கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், மறிச்சு அவர் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வியாதியில தான் எலிசா தீர்க்கதரிசி மறிச்சு போனார். அப்படி எலும்பெல்லாம் உணர்ந்து போயிட்டு அந்த நேரத்தில் ஒரு டெட் பாடியை தூக்கி அந்த கெபிக்கு கல்லை நீக்கிட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. அந்த எலும்புக்கு கூடுக்கு கிட்ட அந்த டெட் பாடி பட்டது அவன் உயிரோட எழும்புனா. இதுதான் அதிசயம். மோசே மாமாக்கு ஆடுகளை மேய்ச்சிட்டே இருக்கிறான். அப்போ அந்த காட்டுல ஒரே பர்வதத்துல பார்க்கும்போது ஒரு முள்ளு செடி, பச்சையான ஒரு முள்ளு செடி தீப்பத்தி எரியுது, ஆனா அது கருகி போகல. அப்ப இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன். இதுதான் அதிசயம். நம்மளால அதை பிலீவ் பண்ண முடியாது, இது ரியலா அப்படின்னு நம்ம அதிசயப்படுகிற விதத்துல கர்த்தர் இந்த வருஷத்துல இந்த மாசத்துல கர்த்தர் அதிசயத்தை காண பண்ண போகிறார். அல்லேலூயா.
நீங்க பைபிள கூட வாசிச்சு பாத்தீங்கன்னா லூக்கா 5ஆவது அதிகாரத்துல 26வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கட்டிலோட தூக்கி கொண்டு வந்தாங்க. அந்த மனுஷனை கூரையை பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. ஏசப்பாக்கு முன்னால இறக்குனாரு. மகனே, உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட, உன் படுக்கை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போனாரு. அவன் கூரை வழியா வந்து வாசல் வழியா படுக்கையும் தூக்கிட்டு போனான். இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த திமிர்வாதம் அவனுக்கு மாறாதுன்னு மனுஷரே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருந்தாங்க. இந்த வியாதியா, இந்த கேன்சரா, இது மாறவே மாறாது. இந்த பிரச்சனையா, இது மாறவே மாறாது. அப்படி மனுஷன் அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்து, அந்த எல்லையை உடைக்கிறதா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். ஒருவேளை நீங்க கூட நினைச்சிருக்கலாம், இதுக்கு மேல நம்ம முன்னேற முடியாது, இதுக்கு மேல இல்ல. பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, பல வருஷங்களா நீங்க ஜெபம் பண்ற காரியத்துக்கு கூட இந்த மாசத்தை நீங்க விசுவாசிச்சா நீங்க அதிசயத்தை பார்க்க போறீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா. உலர்ந்து போன அனுபவமா கூட இருக்கலாம். நம்ம விசுவாசிச்சா நம்ம கண்ணு அதிசயத்தை பார்க்கும். சரி, அதுக்கு கர்த்தர் 3 காரியத்தை சொல்றாரு. நீ அதிசயத்தை பார்க்கணும்னா 3 காரியத்தை நீ செய்யணும். செஞ்சேன்னா நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன்னு சொல்றாரு. வாசிப்போமா? வாசிங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம். எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, ஏத்தினாலும் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏன் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுவார், யோசனையில பெரியவர், அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர். அப்போ நீங்க பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தா கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல அந்த மனோவாவுடைய சம்பவத்தை நீங்க வாசிக்கும் போது கூட அந்த மனோவாவும் அவங்க ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த ஒய்ஃப் மட்டும் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவ மனுஷன் வராரு. அவர் வந்து தேவ பயங்கரமானவரா இருந்தார் அப்படின்னு அவ சாட்சி கொடுக்குறா. அப்ப பாக்குறோம், உனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தருவாரு, அந்த பிள்ளை மரண நாள் மட்டும் நசரேனா இருப்பான், நீயும் கூட திராட்சரசம் குடிக்க கூடாது, டெட் பாடியை தொடக்கூடாது, அப்படியெல்லாம் நிறைய கண்டிஷன் ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ இவன் வந்து அதை விட்டுட்டா. புருஷன் வந்து சொன்னான். ஆனால் கொஞ்ச நாள் தாண்டினதும் அதே மனுஷன் திரும்ப வராங்க. அப்போ மனோவாவை கூப்பிட்டு, பாருங்க, ஒரு நாள் இந்த சம்பவத்தை சொன்ன மனுஷன் வந்திருக்கிற, ஓடி வாங்கினார். அப்போ அந்த மனோவா ஓடி போகும்போது, நீங்க தான் இந்த ஸ்திரீட்ட நேரமே பேசின மனுஷன் நான். உடனே அவர் சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொன்னதும் அவர் கேட்கிறார், திரும்ப ரிப்பீட் கேட்கிறார், அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, அப்ப கடைசியில் சொல்றாரு, சரி, இந்த அற்புதம் நடக்கும்போது உங்களை நாங்க கனம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து உங்க பேர் என்ன, நீங்க எங்கேண்டு வாரீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் அந்த தேவ மனுஷன் சொல்றான், என்னுடைய பேரு அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சிடுங்க. அப்போ அவர் சொல்றாரு, அப்போ சரி, நீங்க அப்போ அதிலே இருந்துடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வெள்ளை ஆட்டை அடிச்சு இறைச்சி வச்சு ஒரு 2 தோசையும் சுட்டு கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ, அதை நீ போஜன பலி செலுத்துகிறதா இருந்தா கர்த்தருக்கு செலுத்து, நான் ஒரு தூதன், எனக்கு நீ செலுத்தக்கூடாது. இல்ல, நீங்க நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் படபடா 2 பேருமா சமைச்சு கொண்டு வந்து அந்த கண்மலைக்கு மேல வச்சதும் என்ன செய்து, அக்கினி இறங்குது, அதுல அந்த தேவ மனுஷன் ஏறி போறாரு. அதிசயம் விளங்கினது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு கொடுத்த பையனுடைய பலத்தை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, அவனை மாதிரி பலசாலி, சிம்சோனை மாதிரி பலசாலி ஒருத்தம் கூட கிடையாது. அவன் பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தினதுனாலதான் அவன் அதிசயம் செய்கிறவனாக இல்ல, அடுத்தவங்க வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாய் மாறி போனான். கவனிங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யணும்னா நம்பர் 1 நம்ம விசுவாசிக்கணும். இவங்க விசுவாசிச்சாங்க. அந்த தேவ மனுஷன், தேவ புத்திரன் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு அவங்க விசுவாசிச்சாங்க. தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம், அதுல 27வது வசனத்தை கூட படிங்க பார்ப்போம். கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்க, விசுவாசத்தோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அற்புதம். விசுவாசத்தோட ஜோமனா சிறையில் இருக்கிற பேதுரு சங்கிலிகள் தானா, கதவுகள் தானா திறந்து அப்படியே வீட்டுல வந்து நிப்பாரு. விசுவாசத்தோட அவங்க பேசுனாங்கன்னா அற்புதம் நடந்திருக்கு.
அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளத உனக்கு நசரேனா இயேசுவின் நாமத்தினால. அவன் அப்படியே அலங்காரல வாசல்ல இருந்தவன் எழும்பி குதிச்சு இவங்களுக்கு முன்னால ஆலயத்துக்கு உள்ள ஓடிட்டான். இதுதான் அதிசயம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ விசுவாசி. சூழ்நிலையை பார்த்தா விசுவாசிக்க முடியாது. அந்த அலங்கார வாசல்ல இருந்தவன் சூழ்நிலையை பார்த்தா நான் இப்படி எழும்பி நடப்பேன் அவன் நினைச்சிருப்பானா? மரண நாள் வரையிலும் எனக்கு இந்த இதுதான் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். அவனே நினைச்சிருப்பான் எனக்கு தலையெழுத்து இதான்னு கூட அவன் குறிச்சு வச்சிருப்பான். ஆனா அவனை குறிச்சு கர்த்தர் வச்சிருந்த நினைவு வேற. ஒருவேளை உங்களை குறிச்சு நீங்க நினைச்சிருக்க ஒரு ஒரு ரவுண்டா இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம். கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை அதுதான், விசுவாசத்தோட கூப்பிடு, நான் ஒன்னு அதிசயத்தை காண பண்ணுவேன். எத்தனை பேர் கூப்பிட ரெடியா இருக்கீங்க? விசுவாசத்தோட கூப்பிடுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை பார்த்தா நம்ம அப்படியே சோர்ந்து போயிடும். சூழ்நிலையை பார்க்காதீங்க. எதையும் காதுல வாங்காதீங்க, மைண்ட்ல போடாதீங்க. கர்த்தரை மட்டும் பாருங்க. நிச்சயம் நம்ம அதிசயத்தை பார்க்க தான் போறோம். நானும் இந்த மாசத்துல அதிசயத்தை பார்க்க போறேன், நீங்களும் பார்க்க போறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய சாட்சிகளை இன்னைக்கு என் காது இந்த மாதத்துல கேட்க போறது அல்லையா? உங்க வாய்கள் நிறைய சாட்சிகளை சொல்ல போகுது. நம்ம விசுவாசிச்சோன்னா, எல்லா விஷயத்திலும் விசுவாசிச்சோன்னா இந்த மாசத்துல கர்த்தர் நம்முடைய வாயை கொண்டே அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். இரண்டாவதாக வசனத்தை வாசிச்சீங்கன்னா 77வது சங்கீதத்துல 11வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய செய்கைகள் நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். லிசன், ரெண்டாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யணும்னா பூர்வ காலத்துல கர்த்தர் நிறைய அதிசயங்கள் நமக்கு செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் ஒண்ணு நினைச்சு பார்க்கணும், நினைக்கணும். அப்படி உங்க வாழ்க்கையில எனக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதமே ஆண்டவர் செய்யல அப்படின்னா, பைபிள்ல நிறைய அற்புதத்தை இயேசுவ செஞ்சிருக்கிறாரு. அந்த அற்புதத்தையால நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தாதான் விசுவாசம் நமக்கு வரும். நம்ம பைபிள்ல உள்ள ஒவ்வொரு அதிசயங்களை, என்னென்ன அதிசயங்களை அவர் செஞ்சிருக்கிறா அதை நினைச்சு கர்த்தரை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். ஒரு சாட்சியை நான் சொல்றேன் பாருங்க. இந்த பாஸ்கல்னு சொல்லிட்டு ஒருத்தர், பெயில்ஸ் பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் விஞ்ஞானி. நீங்க எல்லாம் இம்போசிஷன் திட்டி இது யாவது பாஸ்கல் விதின்னு சொல்லிட்டு திட்டி எத்தனை பேர் இம்போசிஷன் எழுதினீங்கன்னு தெரியாது. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பாஸ்கல் விதின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். இம்போசிஷன்லாம் எழுதியிருப்போம். நம்ம கரெக்டாக அந்த தியரத்தை எழுதலைன்னா இம்போசிஷன்லாம் எழுதியிருப்போம். கண்டிப்பாக திட்டி இவன் ஏன் எழுத போய் எங்களுக்கு இம்போசிஷன் எங்களுக்கு அடிபடுதுன்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. அந்த மனுஷனை கதையை சொல்கிறேன் கேளுங்க. அவர் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவருக்கு அக்கா உண்டு. அவங்க அம்மா இவங்களை வளர்த்தி வந்தாங்க. இந்த பாஸ்கல் ரொம்ப வீக்கான ஒரு பையன், ரொம்ப வீக்கான பையன். அதனால ஸ்கூலுக்கெல்லாம் விட முடியாது. இவங்க அப்பா வீட்டில் இருந்து இவருக்கு பாடம் சொல்லி கொடுப்பாராம். AB எல்லாம் எழுத வச்சு, ஆப்பிள் எழுத வச்சு. அப்போ கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் ஓகே, நீ ஸ்கூலில் கொண்டு விட்டு அவன் பையன் இருப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு ஸ்கூலில் கொண்டு இருத்த ஆரம்பித்தார். அவர் படித்தார். போய் நமக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ அவர் ஒரு கால்குலேட்டரை கண்டுபிடிச்சாரு இந்த பாஸ்கல். அப்போ மெக்கானிக்கு கால்குலேட்டரை கண்டுபிடிச்சதும் ஸ்கூலே வியந்து பேசினாங்களாம். ஐயோ, இவன் ஒரு ஃபூலிஷ் மேன், ஒரு அறிவே இல்லாதவனா இருக்கிறான், பலவீனமான ஒருத்தனா இருக்கிறான், இவன் போய் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கிறானேன்னு ஸ்கூலே அவனை பாராட்டிச்சுது. நல்லா கவனிச்சிடுங்க. இவர் வாலிப வயசுல வந்ததும் திடீர்னு அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அக்காளும் சொன்னா, நான் ஏசப்பாய்க்கு ஊழியத்தை செய்யறதுக்கு தூர இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவர் என்ன செய்தார்னா சூதாட்டத்துல இறங்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய ஆரம்பிச்சார். ஆனா கிறிஸ்தவ குடும்பத்துல உள்ளவர் நல்ல ஜெபம் பண்ணுவாரு, பைபிள் வாசிப்பாரு. ஆனா ஏசப்பாவா இருதயத்துல ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறதுனால கொஞ்சம் இயேசுவை பத்தி அப்படி இப்படி தெரியும், அவ்வளவுதான். டீப்பாலாம் அவர் போகல. கவனிங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன்ல எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே, எல்லாரும் என்ன விட்டு ஒதுக்கிட்டாங்களேன்னு ஒரு நாள் ராத்திரி ஏங்கி இந்த பாஸ்கல் அவர் அழ ஆரம்பிச்சார். இசப்பா, எங்க அம்மாவும் சின்ன பிள்ளைல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, எங்க அக்காவும் என்னை விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு போயிட்டாங்க, நானும் இன்னைக்கு யாரும் என்ன ஆதரவு இல்லாததுனால நான் சூதாட்டத்துல இறங்கி கொடிய ஒரு பாவியா நான் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் அழுதுட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல பயங்கர ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல இருந்துட்டு ஒரு சத்தம். என்ன சத்தம் அப்படின்னா, பாஸ்கல் மகனே, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்,
அப்படின்னு ஒரு சத்தம். அப்போ இவர் கேட்குறாரு, என்ன கேர் பண்ண யாருமே இல்லை, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவர் புலம்பிகிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு சத்தம். கவனிங்க, அவர் அதுக்கு முந்தின நாள் தான் என்ன நடந்தது அப்படின்னா, இவருக்கு ரொம்ப பிடிக்கிறது அந்த குதிரை ஓட்டம். குதிரையில் ட்ராவல் பண்ணுறது ஒரு போட்டி. அது அந்த குதிரையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது அது என்ன போட்டி அப்படின்னா, அவங்க கையில் ஒரு ஈட்டி கொடுத்துருப்பாங்க. குதிரையும் ஓட்டணும், ஃபாஸ்ட்டாக ஓட்டணும், சைடில் நிறைய திங்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஈட்டிட்டு குத்தி அந்த திங்ஸை எடுக்கணும். அப்படியே இவர் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும்போது என்னென்னா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த குதிரை கீழே விழுந்து செத்து போயிடும். இவரும் கீழே தூக்கி வீசப்படுவார், ஆனால் சாக மாட்டார். சாகாமல் அது படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்போ தான் இவர் ஃபீல் பண்ணுறாரு, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ நான் அனாதை அப்படின்னு நினைக்கும் போது தான் ஏசப்பா சொன்னாராம், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு. நான் அப்படியா ஏசப்பா, அப்போ நீங்கள் என்ன அதிசயமாக என்ன நடத்துவேளா அப்படின்னு. கண்டிப்பாக உன்னை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நடத்துவேன்னு. இன்னைக்கு விஞ்ஞானமே போற்றப்படுகிற ஒரு பெரிய ஒரு மனுஷனை அந்த பாஸ்கலை கர்த்தர் மாற்றினான்னா ஒரே ஒரு காரியம்தான், அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஏசப்பாவை விசுவாசிச்சதுனால தான், ஏசப்பாவோட பிள்ளை அவர் மாறினதுனால தான் இன்னைக்கு உலகமே இந்த சின்ன பிள்ளைகள் முதல் அவருடைய சாப்டர் படிப்பாங்க. அந்த அளவுக்கு உலகம் அறிகிற அளவுக்கு கர்த்தர் அவர் அதிசயமாக கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு அந்த கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ அந்த வார்த்தைகளை விசுவாசி, விசுவாசி, அதிசயங்களை தியானி. கர்த்தர் உனக்கு செய்த அதிசயங்களை ஒன்று யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அற்புதங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சு அது ஒன்று யோசிச்சு பாரு. அந்த அற்புதங்களை எல்லாம் செஞ்சவர் இதையா செய்ய மாட்டாரு. நமக்கு ஃபெய்த் வருதா? அடுத்து மூணாவது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, 26வது சங்கீதத்துல 6வது வசனம் சொல்லுகிறார், துதியின் சத்தத்தை நீ துணிக்க பண்ணு. லிசன், நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். ஏசப்பா, நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷனால செய்ய முடியாத காரியத்தை தேவன் செஞ்சிருக்கிறார். எரிகோ கோட்டையை மனுஷனால உடைக்க முடியாது, துதியினால உடைச்சிருக்கிறார். யோசபாத்துக்கு விரோதம் ஒரு பெரிய சேனை வருது, இவன் துதிக்க தான் செஞ்சான். அங்கே மாறி மாறி ஒருத்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம துதிக்கணும் கர்த்தரை, முறுமுறுக்க கூடாது. நம்ம முறுமுறுக்க நம்ம கீழே போயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம துதிக்க துதிக்க கர்த்தர் நம்மளை லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். கவனிங்க, கர்த்தர் சில நன்மைகளை தாமதிக்கிறாருன்னா உங்க ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கலன்னா, நமக்கு பதில் வரல அப்படின்னா கர்த்தர் கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், எப்போ தரணும் அப்போ தருவார்னு உள்ளது அர்த்தம். அந்த இடைப்பட்ட காலங்களில் சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கிறதற்கும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கும் இடையில சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கர்த்தரை நான் ஆராதிக்கிற கர்த்தரால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும், பிலீவ் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம அதிசயங்களை தியானிக்கணும். அதான் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, 119ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, 18வது வசனத்துல, நான் வேதத்துல உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். வேதத்துல உள்ள அதிசயங்களை எல்லா மனுஷர்களும் தியானிக்க முடியாது. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் தியானிக்க முடியும். எவ்வளவு அற்புதம்! ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வேற பாருங்க, அடுக்கடுக்க எவ்வளவு ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு வேலையில செஞ்சிருக்கிறார். ஒருத்தனை தொட்டு சுகமாக்குறார், எல்லாரையும் தொட்டு சுகமாக்க மாட்டார், இன்னொரு விதத்திலயா இருக்கும். அடுத்த அற்புதம் இன்னொரு விதத்திலயா இருக்கும். அப்போ கர்த்தர் நம்ம அறியாத பாதை, நம்ம நினையாத வழியில கர்த்தர் நம்ம நடத்துகிற தேவன். நம்ம நினைப்போம் இந்த வேலையில தான் கர்த்தர் நடத்தணும், நம்ம நினைச்சிற வழியில கர்த்தர் நடத்தவே மாட்டாரு. கர்த்தருக்குன்னு ஒரு வே இருக்கு, அந்த வேலையில தான் கர்த்தர் நம்மள நடத்துவார். நம்ம இப்படிதான் ஆண்டவர் நடத்துவோம், இவங்களை கொண்டுதான் நடத்துவார் இப்படின்னுலாம் நம்ம கற்பனை கோட்டைகள் கட்டி இருப்போம். ஆனா கிடையவே கிடையாது. கர்த்தர் என்ன நினைச்சிருக்கா அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். அப்ப அந்த அதிசயங்களை நம்ம தியானிக்கணும். அடுத்தது கடைசியா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்க 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 நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னா நல்ல நம்ம வாய் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் நமக்கு நல்ல வாயை தந்தது கர்த்தரை துதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. கிடைக்கிற நேரங்களை கர்த்தரை துதிங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்ய. சரி, அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை ஏன் செய்கிறாரு அதை மட்டும் ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம், வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 15வது சங்கீதம், 105வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. பாடி கீர்த்தனம் பண்ணுங்க, அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்க. கர்த்தர் ஏன் அற்புதத்தை செய்கிறாருன்னா நம்ம சாட்சி சொல்லுகிறதற்காக. தியானித்து இன்னும் நீங்க அழகா படிக்கணும்னா இந்த வசனத்தை கூட நோட் பண்ணிடுறீங்களா? 1 நாளாகமம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க, 24வது வசனத்தை வாசித்தீங்கன்னா,
சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுவேன். அப்ப ஏன் இயேசப்பா அற்புதம் செய்கிறார்னா அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லதுக்காக. சங்கீதம் 71:17 வாசிச்சீங்கன்னா, நான் எனக்கு கர்த்தர் செய்கிற அதிசயங்களை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 145:5 அவர் சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க. சங்கீதம் 145, நான் கர்த்தருடைய அதிசயங்களை குறித்து பேசுவேன். அப்போ நம்ம பேசணும், அறிவிக்கணும், விவரிக்கணும். பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்யும்போ அந்த அதிசயத்தை குறித்து பேசணும், அறிவிக்கணும், விவரிக்கணும். வெரி குட், காட் பிளஸ் யூ. அப்படி நம்ம செய்யும் போது இன்னும் அதிசயங்களை செய்வார். இல்லாத பட்சத்துல கர்த்தர், இவனுக்கு போய் இந்த அதிசயத்தை செஞ்சுட்டேனே, ஒரு ஆள்கிட்ட கூட இந்த அதிசயத்தை இவன் போய் சொல்லு. ஒருத்தனுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. தெக்கப்போலி தேசம் ஃபுல்லா அவன் போய் சொன்னானா, இந்த இயேசப்பா, நான் ஒரு காலத்துல லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தேன், என்ன இயேசு தேடி வந்தார், என்னை ஒருத்தனை விடுவிக்கிறதுக்காக அவர் இவ்வளோ டிராவல் பண்ணி வந்தாரு, என்ன கர்த்தர் விடுவித்தாரு. அன்னைக்கு அந்த கல்லறை தோட்டத்துல இருந்து சத்தம் போட்டு இருந்தேன்ல, அந்த மனுஷன் நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொன்னா, இதை ஒருத்தருக்கும் போய் சொல்லாதேன்னு கட்டளை கொடுத்தாங்க, அனுப்புனது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் தெக்கப்போலி தேசம் ஃபுல்லா அதை பிரசித்தப்படுத்தினான். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு அதிசயத்தை அவனுடைய பார்வையில் அது பெரிய அதிசயமா தெரிஞ்சுது. அதனாலதான் அதை அவன் பிரசித்தப்படுத்தினான். அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும் போது சாட்சி சொல்லணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும், நன்றியா இருக்கணும். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிருவோமா? 9வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. சங்கீதம். முழு இருதயத்தோட கர்த்தரை துதிப்பேன். அப்ப கர்த்தர் அற்புதங்களை செய்யும் போது முழு இருதயத்தோட துதிக்கணும். அப்படி சங்கீதம் 78 வாங்க பார்க்கலாம். 78வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, பின்வரும் சன்னதிக்கு கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நான் மறைக்காமல் கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் செய்வார். உங்களுக்கு விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்க பாத்தீங்களா? பின்ன உங்களுக்கு அற்புதம் செய்யாத கர்த்தர் யாருக்கு அற்புதம் செய்ய போறார்? உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்ய போறார். அதிசயங்களை செய்யும் போது நம்பர் 1, அடுத்தவங்களுக்கு பேசணும், அறிவிக்கணும், அதை விவரிக்கணும். 2வது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தரை நல்லா துதிக்கணும். முழு இருதயத்தோட ஆண்டவரே இந்த அற்புதம் செஞ்சிரேன்னு துதிக்கணும். 3வது, பின்வருகிற சன்னதிக்கு, தலைமுறைக்கு நீ கர்த்தரை தேடின, எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் இருந்து, ஒரு கட்டி இருந்து, நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ண, கர்த்தர் எனக்கு அது செய்த, மக்கள் நீயும் கூப்பிடு, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார்னு நமக்கு கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை தலைமுறைக்கு சொல்லணும்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? அவங்க மட்டும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சா கண்டிப்பா